2026 நடக்க போற தமிழ்நாடு எலெக்ஷனை சார்ந்து ரொம்பவும் பெருசா பேசப்படுற ஒரு விஷயம் SIR ஃபார்ம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபார்ம் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன் கண்டக்ட் பண்ற வோட்டர் லிஸ்ட் அப்டேட் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். பெரும்பாலும் ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த ப்ராசஸ் வழக்கமா இருக்கும். ஆனா இந்தியா முழுக்க பெரும்பான்மையான ஸ்டேட்ல 2002 to 2005 தான் கடைசியா SIR ப்ராசஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த ப்ராசஸ மறுபடியும் பண்றாங்க. SIR ப்ராசஸோட கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் பேசிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 324, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்டர்ஸ் ரூல்ஸ் 1960. இந்த சட்டங்களை அடிப்படையா வச்சுதான் SIR ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ முழுக்க முழுக்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பொறுப்பேற்று நடத்துது. இந்த SIR ப்ராசஸ் மேல பலவிதமான பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஒபினியன்ஸ் இருந்தாலும் ஒரு UPSC TNPSC ஆஸ்பிரண்டா SIR ஃபார்ம் பத்தி முழுசா தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஈவா ஸ்டாலின் IAS அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.